பவன் கல்யாண் யாரு, அவருக்கு இங்க என்ன வேலை, அவர் ஏன் செய்யறாரு, அவர் ஏன் வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் விசிகாவும் ஏன் அவர் வரக்கூடாது, ஏன் அவர் வரக்கூடாது, வந்தால் என்ன தப்பு? தமிழகத்தில் ஒரு பிரச்சாரத்துக்காக மற்றதுக்காக ராகுல் காந்தி வரலாம், மற்ற மாநில தலைவர்கள் வரலாம், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எத்தனையோ பேர் வரலாம். ஏன் பவன் கல்யாண் வரக்கூடாது? சென்னையிலேயே 12 ஆண்டுகள் வாழ்ந்தவர், தமிழ் ஓரளவு தெரியும், தமிழை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறவர். வந்தால் என்ன தப்பு, என்ன பிரச்சனை? அவர் இந்தியாவுக்குள்ளே தானங்க வர்றாரு, பாகிஸ்தான்லயா போய் பேசிட்டு இருக்காரு? பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒருவர் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து பேசுகிறார், இதில் ஏன் வரக்கூடாது? ஏன் மேற்கு வங்கத்தில் இந்திய கூட்டத்தினுடைய மாநாடு நடந்தப்போ இங்கிருந்து ஸ்டாலின் போய் அங்கே பெங்காலி மொழியில் பேசலையா? இப்போ இதே கேள்வி அங்கே இருந்து அரசியல்வாதிகள் கேட்டிருந்தால் சேகர் பாபு ஒப்புக்கொண்டிருப்பாரா? இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கிறவர் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ஒரு சமயம் தொடர்பான முருகனை பற்றி பேசுகிறார். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முருகன் வந்து அநீதியை அளித்தவர் என்று சொல்லுகிறார், என்ன சூரசம்ஹாரம் பண்ணியிருக்கிறார். முருகன் சமத்துவத்தை பேணியவர் அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் மகளான தேவயானையை மணந்த அவர் சாதாரண குரத்தியான வள்ளியையும் மணந்தவர், திருமணத்தில் கூட புரட்சி செய்தவர். அதனால முருகனை முதல் புரட்சி தலைவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே முருகனுடைய புராணம் சார்ந்தும் முருகனுடைய வாழ்க்கை சார்ந்தும் அவர் பேசியிருக்கிறார். அதையே இவங்களுக்கு இடிக்குது. இவங்கள பற்றி சொன்ன மாதிரியே இவங்க ஏன் ஃபீல் பண்ணுறாங்க? முருகனை பற்றி தானுங்க அவர் பேசியிருக்காரு.